ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சமையல் பார்க்கணும்னா ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கடையில் செய்கிற மாதிரி சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு சைடு பாசிமணி அரிசி வேக வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா வெந்துக்கிருக்கு. 10 நிமிஷம் ஊற வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு இறக்கிடுங்க. பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஒரு சைடு வடியல் விட்டுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் தேவையான பொருட்கள் ஒரு 50 கிராம் கேரட்டு, 50 கிராம் பீன்ஸு, முட்டைக்கோஸ் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம், 4-5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க தாளிப்பு முறைக்கு போய்க்கலாம். கடாயில் ஆன் பண்ணி இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க, இல்லாட்டி தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்தாச்சு, அவ்வளோதான். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு சைடு சாதத்தை வடியில் விட்டுருக்கேன். பாசிமணி ரைஸ் கடையில் செஞ்ச மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கலாம். நறுக்கி வச்சோம்னா காய்கள் உங்களுக்கு எந்தெந்த காய் தேவையோ விருப்பமானது சேர்த்துக்கலாம். நாங்கள் 3 பொருட்களை வச்சு சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடுவோம். கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு. ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ என்ன பக்குவத்தில் தான் வதங்கணும். பச்சை வாடை இருந்தால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்படின்றனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை ஊற்றிக்கலாம். 5 முட்டை எடுத்திருக்கேன் நான். ஒரு 5 பேர்த்துக்கு சாப்பிட்ற தகுந்த மாதிரி முட்டையை அப்போ நல்லா கிளறி விட்டுருங்க, பிடிக்காத அளவுக்கு. நான் ஒரு சைடை வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு சைடு கிண்டுறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் பொடி வீட்டிலேயே அரைச்சி வச்சுருப்போம், அதனால் அதைத்தான் சேர்க்க போகிறோம். அது ஃப்ளேவரு. இந்த பாருங்கள், இதெல்லாம் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குவேன். நல்லா கிளறி விட்டுக்குங்க. சாதம் வடித்து வச்சோம், இதை நல்லா கிளறி விட்டு சிம்லேயே வச்சு இது பண்ணுங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் ஒரு 2 கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் பாசிமணி அரிசி நம்ம வச்சுருக்கிறது கடையில் செஞ்ச மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டில் எந்த பொருளுமே இல்லையா, சிம்பிளாக வீட்டில் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் எப்படி சாப்பிட்லாம். அவ்வளோதான், கிளறி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. உங்கள் சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சாதம் ரெடி.